சார் இன்னும் 2 இடத்துல ஓட்டை போட்டு கூட நீங்கள் ஓட்டை போட்டு காமிங்க சார். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக வந்து காமிங்க. ஆமாம் சார் பாருங்க 1 2 3 4 இது சார் பின்னுக்கு தான் சார் பாருங்க 5. ஓகே சார் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல பஞ்சர் தானே அப்படிங்கிறத நல்லா காமிங்க. அந்த தண்ணி விட்டு காமிங்க வந்து சார் பாருங்க சோப்பாயில் விட்டு காமிங்க. அந்த இடத்துல பஞ்சர் நல்லா ஆயிடுச்சான்னு காமிங்க. பாருங்க சார் இதா பாருங்க பாருங்க ஏர் வருது பார்த்தீங்களா? சரிங்க. இப்போ வந்து 4 பஞ்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம் சார் 5 இடத்துல பண்ணியிருக்கேன் சார். இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து அடைச்சிங்க சார், அப்படியே அடைச்சிக்கும் பாருங்க சார். பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்க பாருங்க சார் கொஞ்சம் கூட ஏற வராது சார். பாருங்க சார் அந்த ஒரு சுத்திலேயே வந்து அடைச்சிச்சுங்க. அதே இடம் தான் சார். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம் சார். பாருங்க சார் திரும்ப தண்ணிக்குள்ள விடுறேன். பாருங்க சார் கொஞ்சம் கூட ஏற வராது சார். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். சார் வணக்கம் சார், என்னோட பேர் முருகேசன் சார். உங்கள் ஊர் சார்? சார் கோட்டப்பாளையம் சார். கோட்டப்பாளையம் எந்த தாலுகா சார், எந்த மாவட்டம்? நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம் சார். ஓகே சார், ஓகே சார். நான் வட்டூர் ரோட்டில் கடை இருக்கும் சார். நடமாடும் பஞ்சர் கடை, மொபைல் பஞ்சர் வச்சுருக்கேன் சார். மொபைல் பஞ்சர் கடை வச்சுருக்கீங்க சார். சார் நீங்கள் கடையில் என்னென்ன வேலை சார் செய்கிறீங்க? சார் இந்த மாதிரி பஞ்சர் போடுறது, வண்டி சர்வீஸ் பண்ணுறது, பிளக் மாற்றுறது, வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வண்டி இன்ஜின் அப்படியே ஜாம் ஆயிடுது, இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தோங்க சார். சின்ன சின்ன வேலை பண்ணி கொடுத்துருக்கீங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்தோம் சார். சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி பஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சர் ஓட்டுறதா நான் கேள்விப்பட்டேன் சார். அப்படின்னு என்ன சார்? சார் சாதாரணமாக பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சார் இந்த மாதிரி பேட்ச் தான் போட்டு விட்டுவோம். சரிங்க. இந்த மாதிரி ரெகுலராக நானும் இது வரைக்கும் இதுதான் சார் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இந்த மாதிரி பேட்ச் போட்டு தேய்ச்சி ஓகே சார் நீட்டாக ஒட்டிடுவோம். சரிங்க. அப்புறம் திரும்பவும் ஆணி ஏறினாலும் திரும்ப பஞ்சராக தான் செய்யும். பஞ்சராக தான் செய்யும். நம்ம வந்து பாதுகாப்பாக ஓட்டிக்கணும் இது பொறுத்த வரைக்கும். ஆமாம் சார், இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக ஓட்டிக்கணும். சரிங்க சார். இப்போ ஆன்டி பஞ்சர் அப்படிங்கிறது என்ன சார் அது? சார் ஆன்டி பஞ்சர்னா பாருங்க இந்த மாதிரி ஆயில் இருக்குங்க சார். சரிங்க. இந்த மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ணி சார் இந்த மாதிரி இந்த டீப்புகளை மவுத்து மூலியமாக செலுத்தி விட்றேன் சார். மவுத்தில் விட்டுருவீங்க. சரி. மவுத்துகளை செலுத்தி விட்டேன். திரும்ப பஞ்சரே ஆகாது சார். திரும்ப பஞ்சரே ஆனாலும் ஆணி ஏறினாலும் முள்ள ஏறினாலும் திரும்ப அதே அப்படியே ஒட்டிங்க சார். ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒட்டிங்க சார். எப்படி சார் அந்த மாதிரி ஆகும்னு சொல்றீங்க? ஆமாம் சார், இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரிங்க சார். சரிங்க. இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டா திரும்ப நீங்கள் ஹீட்டும் ஆகாது சார், அப்படியே கூலிங்காகவும் இருக்கும். திரும்ப நீங்கள் இந்த ஆணி ஏறினாலும் பஞ்சர் ஆகாது, முள்ள ஏறினாலும் பஞ்சர் ஆகாது சார், அப்படியே ஒட்டிக்கும். இப்போ வந்து நீங்கள் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் பஞ்சர் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கடைக்கு போக தேவையில்லைங்க சார், ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிறீங்களா? அப்படியே ஒட்டிங்க சார். சார் இப்போ நீங்கள் வந்து ஆன்டி பஞ்சர் போடுறேன்னு சொல்கிறீங்க சார். நீங்கள் இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த பஞ்சரை விரும்பி போடுறாங்களா சார்? போகிறாங்க சார். இந்த மாதிரி நைட் டைமில் தான் ஆஃபீஸுக்கு போகிறாங்க சார். சரிங்க. ஒரு இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் வந்து உடனே இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்கன்னா உடனே போட்டு விட்டுருவாங்க சார். அதே மாதிரி சார் நைட்லாம் இந்த மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போலாம் டூ வீலர் தான் சார் நிறையா ஓட்டுறாங்க. ஆமாம், அதனால வந்து விரும்பி போகிறாங்க சார். இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டால் சார் வந்து ஒன்றும் பிரச்சனைங்க சார். நான் நீட்டாக வந்து அப்படியே ஒட்டிங்க சார், எத்தனை பிரச்சனை ஒட்டிக்கும். ஓகே சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் இப்போ நைட்டில் போயிட்டு வராங்க, 10 மணி ஆகுது 12 மணி ஆகுது, இல்லை வந்து லேடிஸ் எல்லாம் போகிறாங்க, ஒரு இன்டீரியரான ஏரியாவுக்கு போயிட்டு வரும்போது அந்த இடத்துல பஞ்சர் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த இடத்துல பஞ்சர் கடையே இருக்காது. யாராவது பக்கத்து வீட்டில் கேட்டு அங்காவது அங்கேயும் கேட்டு தான் வந்து பஞ்சர்காரரை பிடிச்சி ஓட்டணும். அதுக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகிடும். ஆமாம் சார். அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்குது சார் இது. அது மாதிரி ஆமாம் சார், இந்த மாதிரி ஆயில் போட்டுனா அந்த தீர்வே இல்லைங்க சார், நல்லா நீட்டாக இருக்குது சார். ஓகே சார். இப்போ வந்து இந்த டியூப் கிழிஞ்சா மட்டும்தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சர் ஆச்சுன்னா ஒட்டிக்கும். பஞ்சர் ஆச்சுன்னா ஒட்டிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். மவுத்து போயிட்டு ஆகாது. அதே மாதிரி பஞ்சர் எத்தனை பஞ்சராலும் அப்படியே ஒட்டிங்க சார். ஓகே ஓகே. எத்தனை பஞ்சராலும் அப்படியே ஒட்டிக்கும் சார். இந்த ஆன்டி பஞ்சர் பொறுத்த வரைக்கும் இந்த டியூப்ல வந்து நீங்கள் செஞ்சு காமிங்க சார், பார்க்கலாம். சார் காட்டுறேன் சார். பாருங்க சார், ஏற்கனவே பஞ்சருங்க சார் இது. இந்த டியூப் பஞ்சரு. ஆமாம் சார். ஓகே. பாருங்க ஏர் வருதுங்க. பாருங்க எந்த இடத்துல வந்து பாருங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க குத்தி காட்டுறேன். நீங்க குத்துறீங்க அது என்ன சார், பின்னோக்கி? அது ஆமா சார், பின்னோக்கிங்க சார். பாருங்க 2 இடத்துல ஓட்ட போறோம் சார். பாருங்க இதை மார்க் பண்ணிடுறேன் உங்ககிட்ட. அந்த இடத்துல தண்ணி வைங்க சார், தண்ணியில விடுங்க. பாருங்க சார், பாருங்க இந்த இடத்துல ஏர் வருது பாருங்க சார். 2 இடத்துல குத்துனா 2 இடத்துல ஏர் வருது. சரிங்க. இப்போ நீங்க ஒட்டி காமிங்க சார், பார்க்கலாம். ஆன்டி பஞ்சர் போட்டு காமிங்க. ஏற்கனவே இது வந்து பஞ்சருங்க சார். இதை ஒட்டி காமிக்கிறேன் சார். இந்த ஆயில் போட்டு காமிக்கிறேன் சார். நீங்கள் ஆயில் போட்டிங்க அப்படின்னா அந்த பஞ்சர் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும் இல்லைங்களா? அப்படியே ஒட்டிக்கும் சார். இப்போ இந்த ஆயில் போடுறேன் சார். சரிங்க. நீங்கள் போட்டு காமிங்க சார். நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஆயில் போட்டுட்டீங்க அப்படின்னா எத்தனை பஞ்சர் ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். அப்படியே டியூப் வந்து வீக்காக வரலாம், அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். ஆமாம் சார். நீங்கள் பஞ்சர் ஓட்டுற வேலை 250 ரூபாய் போயிடும். 250 ரூபாய் போயிடும் சார்.
இப்போ பாருங்கள் இந்த பவுடர் போடுறோம் சார் இதுக்குள்ள. சரிங்க, இது பவுடர் போட்டு தண்ணியில் கலக்கிறீங்க? ஆமாம் சார், தண்ணியில் போட்டு கலக்கணும் சார். அது எவ்வளோ தண்ணி சார் ஊற்றணும், ஏதாவது அளவு இருக்குங்க சார்? 1/2 லிட்டருங்க சார். நம்ம 1/2 லிட்டர் நம்ம அந்த டியூப்ல விட்டுறோம். ஆமாம் சார். பவுடர் போட்டு குறிப்பிட்ட அளவு பவுடர் போட்டு. ஆமாம் சார். இது எல்லாமே விட்டுறணுமா சார் டியூப்ல? ஆமாம் சார், இது ஃபுல்லாகவே டியூப்ல ஃபுல்லாகவே விட்டுறணும். ஓ, எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயான அப்படியே சல்ல நேரம் சார் ஆயில். சரிங்க. சார் பாருங்க, இதுக்குள்ளார வந்து இந்த அந்த 1/2 லிட்டர் மிக்ஸ் பண்ண ஆயில் வந்து இந்த சிரிஞ்சு மூலியமா உள்ள எடுத்து செலுத்திருக்கேன் சார். எங்க இதுக்குள்ள விட்டுட்டீங்க, அதாவது மவுத்துக்குள்ள விட்டாச்சுங்க? ஆமாம் சார், இந்த டீப்ல போட்டிருக்கேன். டீப்ல போட்டீங்க, ஓகே சார். பாருங்க சார், அடுத்தது நான் பாருங்க சார், இந்த ஏர் புல் பண்ணி உங்களை எங்க பஞ்சர் ஆச்சு, எந்த இடத்துல நான் ஓட்ட போட்டேன்னு சொல்லி மார்க் பண்ணிருக்கீங்க. அதை காட்டுறேன் சார் உங்ககிட்ட. அதை அடிக்கிறத காமிங்க அப்படி. ஆமாம் சார், பார்க்கலாம். இப்போ காற்று பிடிக்கிறீங்களா? ஆமாம் சார், இப்போ ஏர் நான் இப்போ உள்ள இப்போ ஏன் சார் இந்த மாதிரி சுற்றுறீங்க சார்? அப்படி சுற்றினா சார் அந்த எந்த இடத்துல பஞ்சர் ஆச்சு அப்படியே அதே போய் அடைச்சிங்க சார். நீங்கள் பஞ்சர் ஆச்சுனாலும் திரும்ப வேறு ஏதாவது ஏறிச்சுனா கூட இந்த மாதிரி ஒரு டயர் வந்து சுற்றிட்டே இருக்கிறனால நிரப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் சார். ஓகே, காமிங்க சார். இப்போ நீங்க பஞ்சர் பண்ண மார்க் பண்ண இடத்துல பஞ்சர் வருதா காமிங்க சார். காட்டுறேன் சார். முக்கியமா அந்த இடத்துல செக் பண்ணுங்க. சரி, செக் பண்ணுறேன் சார்.
சார் பாருங்க இந்த இடத்துல வந்து பின்னுக்குள்ள 2 இடத்துல ஓட்ட இந்த இடத்துல நீங்க பின்னுக்குள்ள போட்டீங்க ஓட்ட போட்டீங்க ஆமா சார் ஆமா காட்றேன் பாருங்க சார் இப்போ வெச்சு காமிங்க தண்ணிக்குள்ள ஓட்றேன் பாருங்க சார் ஓகே சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் சார் இன்னும் 2 இடத்துல ஓட்டை போட்டு கூட நீங்க ஓட்ட போட்டு காமிங்க சார் இப்போ வந்து பிராக்டிகலா வந்து காமிங்க ஆமா சார் பாருங்க 1 2 3 4 இது சார் பின்னுக்கு தான் சார் பாருங்க 5 ஓகே சார் நீங்க இப்போ வந்து நீங்க அந்த இடத்துல பஞ்சர் தானே அப்படிங்கறத நல்லா காமிங்க அந்த தண்ணி விட்டு காமிங்க வந்து சார் பாருங்க சோப்பாயில் விட்டு காமிங்க அந்த இடத்துல பஞ்சர் நல்லா ஆயிடுச்சான்னு காமிங்க பாருங்க சார் இதா பாருங்க பாருங்க ஏர் வருது பாத்தீங்களா சரிங்க இப்போ வந்து 4 பஞ்சர் பண்ணிருக்கீங்க ஆமா சார் நான் 5 இடத்துல பண்ணிருக்கேன் சார் இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து அடைச்சிங்க சார் அப்படியே அடைச்சிக்கும் பாருங்க சார் பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க சார் கொஞ்சம் கூட ஏற வராது சார் பாருங்க சார் அந்த அதாவது ஒரு சுத்திலே வந்து அடைச்சிங்க அதே அப்ப அதே இடம் தான் சார் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கீங்க ஆமா சார் பாருங்க சார் திரும்ப தண்ணிக்குள்ள விடுறேன் பாருங்க சார் கொஞ்சம் கூட ஏற வராது சார் ஓகே ஓகே சார் ஓகே உங்களுக்கு டயரும் ஹீட் வராது சார் டயரும் ஹீட் வராது அதாவது ரொம்ப ஒரு அவசரமா போறவங்களுக்குலாம் அது ஒரு 250 ரூபா பெரிய பிரச்சனையே இல்லைங்க ஆமா சார் இது சொல்றது பார்த்தா பெரிய பிரச்சனை இல்லைங்க சார் ஆமா இது இந்த மாதிரி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்றதுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தாங்க ஆமா சார் ஆமா சார் இந்த மாதிரி நீங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை சார் பண்ணுவீங்க வாரத்துல ஏதாவது 2-3 வரும் சார் அதாவது நம்ம ஆபீஸ் போறவங்களாம் நான் அன்டைம்ல வராங்க சார் சரிங்க அவங்களாம் சார் நான் போட்டு விடுங்கண்ணா 250 ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க சார் நீங்க போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து டீப்பை கழட்டி சரிங்க போட்டு விட்ருங்க சார் டீப்புக்கும் போட்டு விட்றேன் டீ பிளஸுக்கும் போட்டு விடுங்க சார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடமாடும் பஞ்சர் இருக்கிற இடத்துல தான் நம்ம ஒட்டிக்கிறோம் இல்லாத இடத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் இதை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் பிரச்சனையே இல்லை போல தெரியுது ஆமா சார் ஆமா நீங்க சார் எந்த டென்ஷன் இல்லைங்க சார் எந்த டென்ஷனும் இல்லை இதுல வந்து நீங்க ஒரு 5-6 பஞ்சர் பண்ணிருக்கீங்க ஆமா சார் நீங்க ஒரே சுத்துல வந்து அதை ஒட்டிச்சு அவ்வளவு ஒட்டிச்சு சார் பாருங்க இன்னொரு டைம் கூட செக் பண்ணி காட்டுறேன் சரிங்க இன்னொரு நீங்க ஹோல்ஸ் பாருங்க எந்த இடத்துல பஞ்சர் இல்லாம இருக்கா பாருங்க அத இந்த இடத்துல பாருங்க எதுவுமே இல்லைங்க சார் பாருங்க ஆமா நீங்க இந்த இடத்துல பின்னுக்குள்ள பாருங்க குத்தி காட்ட பாருங்க சார் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 சார் பாருங்க 10 இடத்துல ஓட்ட போட்டுருங்க 10 இடத்துல ஓட்ட போட்டுங்க 10 இடத்துல ஏர் வரும் பாருங்க சார் பாத்தீங்களா சார் பபிள்ஸ் வருது பாருங்க சார் வருது பபிள்ஸ் வருது ஓகே பாருங்க சார் அப்படியே ஒரு ரவுண்ட் மட்டும் பாருங்க இப்படி ரவுண்ட் அடிச்சா போதும் சார் சரிங்க பாருங்க சார் இப்போ பபிள்ஸ் வந்த இடத்துல பாருங்க தண்ணியில் வைக்கிறேன் பாருங்க சார் பாருங்க கொஞ்சம் கூட ஏற வராதுங்க சார் அப்படியே ஒட்டிச்சுங்க அப்படியே ஒட்டிங்க சார் 10 இடத்துல ஓட்ட போட்டேன் ஓகே 10 இடத்துல இப்போ அந்த இடத்துல காமிங்க அந்த இடத்துல மார்க் பண்ணிங்களா காமிங்க பாருங்க சார் இந்த 10 இடத்துல சார் ஓட்ட பண்ணது இந்த இடத்துல ஓட்ட போட்டதுங்க ஆமாம் சார் இப்போ நீங்கள் தண்ணியில் வைங்க சார் பாருங்க சார் கொஞ்சம் கூட ஏற வராதுங்க சார் எத்தனை பஞ்சர் ஆனாலும் ஏற வராதுங்க சார் பரவாயில்லைங்க ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்புன்னு கூட சொல்லலாம் அதை ஆமாம் சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பஞ்சர் காசு தான் ஆமாம் சார் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரிய செலவு கிடையாது ஏற்கனவே பாருங்க பஞ்சர் போட்டிருக்கேன் பாருங்க அதுவும் பாருங்க சுற்றி காட்டுறேன் பாருங்க பாருங்க இதை ஏற வராது சார் உள்ள ஏர் மட்டும் இருக்க வரைக்கும் ஏர் துளி கூட ஏற மவுத்து போயிட்டா ஆகாது சார் அதே மாதிரி டீப்பு கிழிஞ்சு போயிட்டா ஆகாது மற்றது எத்தனை பஞ்சம்னு அப்படியே ஒட்டிங்க சார் ஓகே சார் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இதை நீங்கள் போய் அதில் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க இந்த மாதிரி சார் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம் சார் 10 கிலோமீட்டர் வரலும் போவீங்க ஒரு விருப்பப்பட்டு கூப்பிட்டா நீங்கள் மறுபடியும் ஒரு 5-10 கிலோமீட்டர் கூட சேர்த்து எனக்கு பெட்ரோலுக்கு ஏதாவது சேர்த்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய் ஒட்டி கொடுத்தாங்க சார் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்க ரேர் தான் சார் வந்து அதிகமான இடங்களில் வந்து இந்த மாதிரி இல்லை அதனால் விரும்பி கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் போய் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார் நீங்கள் பண்ணி கொடுங்க ஏன்னா வந்து வாகன ஓடிகளுக்கு நம்ம ஒரு நல்லதை செய்வோம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் உங்கள் மாதிரி நிறைய அந்த பஞ்சர் ஓட்டுற கடைக்காரர் இருப்பாங்க சார் அவங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்களா சார் ஆமாம் சார் நான் கொடுப்பேன் சார் இப்போ தேவைப்பட்டா பவுடர் கேட்டாங்கன்னா இந்த பவுடர் வந்து சார் கரெக்டாக இந்த இதில் வந்து ஒரு டப்பா அளந்து சரி அப்படி இதில் கொடுத்துட்றோம் சார் திரும்ப அதுக்கு எல்லாம் என்ன அமௌண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் சார் சரிங்க உங்களுடைய நம்பர் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துடலாம் சார் சரிங்க வேணுங்கிற நண்பர்கள் வந்து இந்த பஞ்சர் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிட்டோம் சரி சார் பார்த்தீங்கன்னா இப்போ வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் சார் இப்போ புது டியூபுக்கு போடலாமா இல்லை பழைய டியூபுக்கு போடலாமா இல்லை எந்த மாதிரி டியூபுக்கு இந்த மாதிரி பவுடர்லாம் போடலாம் அப்படின்னு வந்து கேட்குறான்னு வைங்களேன் அது வந்து எப்படி சார் போடலாம் புது டயர் புது டியூப் போட்டுவிட்டா அந்த டயர் கிளியர் வரைக்கும் அப்படியே ஓட்டிக்கலாம் சார் சரிங்க செகண்ட்ஸுக்கு போடலாம் சார் ஒன்றும் தப்பு இல்லை டியூப் நல்லா இருந்ததுன்னா போட்டுடலாம் சார் ஒன்றும் ஆகாது இப்போ வந்து பழைய டியூப்பு டயருக்கும் போடலாம் புது டியூப்பும் போடலாம் புது டியூப் நம்ம மாத்திரப்போ உடனே போட்டு விட்டோம் அப்படின்னா அது பஞ்சரே ஆகாது ஆகாது சார் ஆகாது ஓகே சார்
டயர் கிளியர் வரைக்கும் ஓட்டலாம் சார். ஓட்டலாங்க. ஆமாம் சார். சார் இப்போ புதுசாக அந்த டியூப்லெஸ் டயர்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுக்கும் வந்து இந்த மாதிரி பவுடர் நீங்கள் போட முடியுமா சார்? ஆமாம் சார், அதுக்கும் போட்டுக்கலாம் சார். இது வந்து T+க்கு போடுறதுங்க சார். சரிங்க. இது வந்து டியூப்புக்கு போடுறதுங்க சார். ஓ, ரெண்டு நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்க? சார், தனித்தனியாக வச்சுருக்கேன். தனித்தனியாக வச்சுருக்கீங்க. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுறீங்க. ஆமாம் சார். இப்போ பெரிய வண்டிகள் இருக்கலாம் சார். இப்போ வந்து லைட் வெஹிக்கிள், இப்போ அந்த காரு, ஜீப் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? பண்ணலாம் சார், பண்ணலாம். அதுக்கும் போடுறீங்க? பண்ணலாம் சார். அதுக்கு தகுந்த மாதிரி அளவு இருக்குங்க சார். சரிங்க. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் சார். ஓகேங்க சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி பஞ்சர் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஒரு டியூப்பை பஞ்சர் பண்ணியே அதை நீங்கள் கண் முன்னாடியே ஒட்டி காமிச்சிட்டீங்க. ஆமாம் சார். ரொம்ப நன்றி சார். உங்கள் தொழில் மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி சார்.